ஹாய். நேற்று பஸ்ஸில் ஒரு லேடி ருத்ராஜம் போட்டிருக்கீங்களே, கஷ்டம் வந்துடாதா, கஷ்டம் கொடுத்துருவாரு அப்படிலாம் சொன்னாங்க. உண்மையிலே ருத்ராஜம் போடுறதுனால கஷ்டம் வர்றதில்ல. நம்ம பூர்வ ஜென்மத்தில் பண்ண பாவம் புண்ணியம் அதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம இங்கே ஒரு கலவையாக இந்த பிறவியில் நம்ம பிறந்திருக்கோம். கர்மா சொல்லுவாங்கள்ல, நிறையா கர்மா பண்ணியிருப்போம். அதில் கொஞ்சம் பாட்டு எடுத்து தான் இந்த பிறவியை நமக்கு கடவுள் கொடுத்துருப்பாரு. ருத்ராட்சம் போட்டிருக்கிறதுனால கஷ்டம் வருமா? அவர் 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 உண்மையிலே அவர் நல்லவருங்க. நமக்கு உண்மையை உணர்த்துறவர். சுடுகாட்டில் ஏன் இருக்கார், அதுதான் உண்மை. லாஸ்ட்டு நம்ம அங்கே தான் போகிறோன்றத காட்டக்கூடிய ஒரே தெய்வம் சிவபெருமான் தான். அதுதான் உண்மை. வேறு எல்லாமே பொய் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரே தெய்வம் சிவபெருமான் தான். எனக்கு எல்லாமே கொடுத்துருந்தார். எல்லாமே, அழகு, அறிவு. அழகுன்னு சொன்னோன்னா வையாதீங்க, எல்லாமே தான். அழகு, அறிவு, ஒரு சமயத்தில் காசு, அவ்வளோ 60 பவுன்னாக, அம்மா அப்பா உறவினர் சொந்தம் எல்லாத்தையுமே கொடுத்துருந்தாரு. ஆனால் எல்லாமே பொய் அப்படின்றத இப்போ நான் உணர்றேன்னா அதுக்கு காரணம் சிவபெருமான் தான். பொய்ன்னு நிரூபிச்சுட்டு அவங்கள நல்லபடியாக அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தருவார். அதான் சிவபெருமான். ஒரு ருத்ராட்சம் போட்டோன்னா கஷ்டம் வந்துடும், அவர் கஷ்டம் கொடுத்துருவார் அப்படி இப்படின்னு. சிவபெருமானை உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நமக்குள்ள உயிராக இருக்கிறவரும் அவர் தான், 6 உயிராக கலந்தவரும் அவர் தான். சிவபெருமானை தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்க. எல்லாருமே ருத்ராட்சம் போடலாம். உங்களுக்கு உண்மையான சிவபக்தி இருந்துச்சுன்னா நீங்கள் ருத்ராட்சம் போடலாம்.